வெற்றிமாறனுடைய விடுதலை பார்ட் 2க்கு இசையமைப்பதற்காக அவர் படம் எனக்கு காட்டுவதற்காக இன்று ஸ்டுடியோவுக்கு வந்தார். இந்த 82 வருஷமாக இருக்கக்கூடிய இந்த ஓவியங்களை அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கிறதுங்கிறது தான் அது எங்களுக்கான எங்கள் எல்லாருக்குமான. ஏன்னா விகடன் ஆர்கைவ்ஸ்னு பார்க்கும்போது நாங்கள் செய்ய வேண்டிய பல வேலைகளை இதை பார்த்து கற்றுக்கணும் போல் இருக்கு. சூழ்நிலையில் நீங்கள் சாமர்த்தியமாக வாங்கிட்டேன்னு கில்லாடி ஆடியா அவ்வளோதான் சொல்ல முடியும். இத்து போன பேப்பர் பிரேமுன்னு காட்டினா அந்த பேப்பர் பொடியாயிடும். அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சு அப்பாவுக்கு மரியாதை பண்ணதுக்கு உண்மையிலேயே ஒரு ஆன்மா மேலேருந்து பார்த்து சந்தோஷப்படும். இளையராஜாவும் சாதாரண நினைக்காதீங்க. சீரராஜா எங்கேயோ புறப்பட்டு மண்ணு குழந்தை புறப்பட்டு உலகத்தை உச்ச தொட்டாடு, சிம்பை தொட்டாடு. இன்னொரு மனுஷன் இளையராஜா மேலே இந்த மண்ணில் பிறகு வாய்ப்பு கிடையாது. அப்படி படித்து கல்கி சார்ந்து தான், கல்கியினுடைய எழுத்து தான் என்னுடைய கற்பனையை தூண்டிவிட்டதே தவிர அவருடைய எழுத்தினால் எனக்கு கற்பனை உலகத்திலே பறக்கிறது என்பதை எனக்கு ஆசிரியராக குருவாக இருந்தது கல்கி தான். அதே போல கற்பனை உலகத்தில் மிதக்க வைத்தது அந்த பொன்னியின் செல்வன்கிற அந்த நாவல் தான். அன்பு வணக்கம். கூடியிருக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மணியம் செல்வன் சார் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக பரிச்சயம். விகடன் சேர்ந்த புதுசுலேருந்து அவரோட எனக்கு பழக்கம். இன்றைக்கி எனக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸிபிஷனில் நான் வியந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, 82 வருஷமாக 2 தலைமுறையாக இத்தனை ஓவியங்கள் வரைந்து கொண்டிருக்கும் இந்த ஓவியர்கள் இந்த 82 வருஷமாக இருக்கக்கூடிய இந்த ஓவியங்களை அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கிறதுங்கிறது தான் அது எங்களுக்கான எங்கள் எல்லாருக்குமான. ஏன்னா விகடன் ஆர்கைவ்ஸ்னு பார்க்கும்போது நாங்கள் செய்ய வேண்டிய பல வேலைகளை இதை பார்த்து கற்றுக்கணும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கீங்க. அதில் மாசை சார் எப்போவுமே தெளிவாக இருப்பார். எனக்கு அப்போல்லாம் புரியல. ஆரம்பத்தில் அவர் ஓவியங்கள் வரைஞ்சிட்டு அதை திரும்ப கேட்டுருவார், ஒரிஜினல் கேட்டு வாங்கிடுவார். சரி, அவர் ஏதோ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நாங்களும் அதை விட்டுருவோம். இப்போ பார்த்தா அவர் ப்ரிசர்வ் பண்ணி வச்சதெல்லாம் தெளிவாக தெரியுது. அது நான் சின்ன முதலாளி தான் சொல்லுவேன். அவர் சொன்ன முக்கியமான விஷயம், மணியம் செல்வன் நான் புத்திசாலின்னு என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன். இப்போ அது முதலாளி சொல்லும்போது நான் கொஞ்சம் புத்திசாலி தான் தெரிகிறாரு. ஏன்னு கேட்டால் 92 வருஷம் வாழ்ந்த கோகுல் சார் நான் மீட் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை அப்போ என்னுடைய ஓவியங்கள்லாம் கொடுங்கன்னு கேட்கும்போது விகடனில் யார் நிர்வாகியோ தெரியாது. ஒன்ஸ் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு ஓவியமெல்லாம் வரைஞ்சாச்சுன்னா அந்த ஓவியம் எங்களுக்கு சொந்தம், திருப்பி தர முடியாதுன்ட்டாங்க. சூழ்நிலையில் நீங்கள் சாமர்த்தியமாக வாங்கிட்டேன்னு கில்லாடி ஆடியா அவ்வளோதான் சொல்ல முடியும். 3 பிறவியை எடுத்துக்கிறதா நினைக்கிறேன். ஒரு பிறவி ஓவியனாக வாழ்ந்தது 24 வயசோடு அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் நடிகனாக 40 வருஷம் வாழ்ந்து அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்போ 2005 ஜனவரி மாதம் 19 இனிமேல் நான் உயிரோடு வரைக்கும் மேக்கப் போட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி 2006 இது வரைக்கும் நான் பேசின மேடை உரைகள் கிட்டத்தட்ட விஜய் டிவியில் 22 உரைகள் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. அதில் மாஸ்டர் பீஸ் உரைகள் இன்றைக்கும் ராஜா சார் பார்த்துருக்காரு. ராமாயணம், மகாபாரதம், திருக்குறள் நான் பார்க்கல, அதை விட மாட்டேன். எப்படி ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ இந்த ஓவியனாக வாழ்ந்து முடிச்சாச்சு. இப்போ என்னுடைய ஓவியங்களை இதை திரும்பி வரைய முடியும்னா என்ன, வரைய முடியாது. இவங்களை பார்க்கும்போது எனக்கு அளவில்லா சந்தோஷம். என்னென்னா முதலாளி சொன்ன மாதிரி இத்து போன பேப்பர் பிரேமுன்னு காட்டினா அந்த பேப்பர் பொடியாயிடும். அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சு அப்பாவுக்கு மரியாதை பண்ணதுக்கு உண்மையிலேயே ஒரு ஆன்மா மேலேருந்து பார்த்து சந்தோஷப்படும். 14ஆம் நூற்றாண்டு ஓவியங்கள் எப்போ 600 வருஷத்துக்கு முன்னாடி ஓவியம் நீ லேட்டாக போகணும்னு தொலைஞ்சிட்டேன். இந்த ஓவியத்துக்கு வேலை இருக்கான்னு சொல்லி நான் துரத்தி விட்டனால நடிகனானாலும் கல்யாணம் பண்ணேன். அதனால் 2 பசங்க கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் வசதியான வீடு இருக்குது. அந்த பசங்க இத்தனை வருஷம் கழிச்சு 1965க்கு முன்னாடி வரைஞ்ச ஓவியங்களை போலாம் காப்பி டேபிள் புக்காக போட்டு கொடுத்துருக்காங்க. அது காரணம் நான் நடிகனாக வந்தது தான். அதுக்காக நீங்கள் நடிகனான்னு சொல்ல. இப்படி மக்களால் கொண்டாடப்படாத ஒரு கலையில் ஒரு 3 தலைமுறையாக ஒருத்தர் நாங்கள் பிறந்தது பேர் புகழுக்காக இல்லை. நாங்கள் எங்கள் கடமை இது. எப்படி நல்ல கண்ணு பதவி எனக்கு முக்கியம் இல்லை, நான் மக்களுக்கு சேவை பண்ணது முக்கியம்ட்டு 3 தடவை எலெக்ஷன் நிற்கிறார் நல்ல கண்ணு. அது 90 வயசாகுது. 3 தடவை தோற்று போயிட்டார்.
அப்புறம் கோபம் வரும்ல, நன்றி கெட்ட மக்கள்னு. மக்களுக்கு சேவை பண்ணுறது என்னுடைய நோக்கமே தவிர அவங்க பதவியில் நிற்க முன்னாடி இன்னும் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க நாங்கள் கலைக்காக வாடுறோம் தவிர வசதிக்காக புகழுக்காக வாழ்ந்து எப்படிப்பட்ட ஃபேமிலி. இந்த ஃபேமிலி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி இது இளையராஜாவும் இது சாதாரண நினைக்காதீங்க. சீரராஜா வந்து எங்கேயோ புறப்பட்டு மண்ணு குழந்தை புறப்பட்டு வந்து உலகத்தை உச்ச தொட்டாள், சிம்பனி தொட்டாள். இன்னொரு மனுஷன் இளையராஜா மேலே இந்த மண்ணில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பண்ணு, இதை விட அவர் ஹானர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அளவில்லா சந்தோஷம். இந்த குடும்பம் சார்பில் ராஜாவுக்கு நன்றி தெரிவித்து உரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறு வயசில் வந்து லைப்ரரி போயிட்டு பொன்னியின் செல்வன் அது என்ன 2ஆம் பாகம், அதாவது 2வது பதிப்பா என்னன்னு தெரியல, அது லைப்ரரியில் இருக்கும் இல்லையா, 5 பாகங்கள், மொத்தம் 5 பாகங்கள். அதை எடுத்து படிக்கிறது வந்து எங்களுடைய செட்டுகள்லாம் வந்து ரொம்ப, நான், பாரதி ராஜா, பாஸ்கர், இந்த குரூப்பு எல்லாம், சுப்பிரமணியன் சொல்லி எக்கோ கம்பெனிக்கு என்னுடைய ஃப்ரெண்டு, எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு எடுப்போம். ஃபஸ்ட்டு காணவே ஏன்னு, அது எங்கிட்ட இருக்கு, நான் படிச்சுட்டு இருக்கேன். அப்படி படித்து கல்கி சார் தான், கல்கியினுடைய எழுத்து தான் என்னுடைய கற்பனையை தூண்டி விட்டதே தவிர, அவருடைய எழுத்தினால் எனக்கு கற்பனை உலகத்திலே பறக்கிறது என்பதை வந்து எனக்கு ஆசிரியராக குருவாக இருந்தது வந்து கல்கி தான். அவருடைய ஜோக்ஸும் சரி, அந்த வந்தியத்தேவன் அடிக்கிற ஜோக்கு, வந்தியத்தேவன் குந்தவைக்கு இருக்கிற காதல், இதெல்லாம் வந்து என்னுடைய கற்பனைகளை தூண்டிவிட்ட சமாச்சாரங்கள். இந்த வந்தியத்தேவனையும் குந்தவையையும் மணியன் சார் வரைஞ்ச அந்த உருவங்கள் தான் எனக்கு கண் முன்னாடி வந்ததே தவிர, பொன்னியின் செல்வனை பார்க்குற மாதிரியே இல்லை. எனக்கு குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு தாக்கம் இளவயதில் வந்து நான் படித்து இந்த பொன்னியின் செல்வன் 5 பாகத்தை எத்தனை தடவை படிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது, ஞாபகம். கணக்கு வழக்கற்ற தடவை படிச்சிருப்பேன். அதே போல் கற்பனை உலகத்தில் மிதக்க வைத்தது அந்த பொன்னியின் செல்வன்கிற அந்த நாவல் தான். ஜெயகாந்தன் பெரிய எழுத்தாளர். எனக்கு பிற்காலத்தில் அவர் ஆசானுமானார், அதாவது குருவுமானார், எல்லாம் ஆனார். இவ்வளவுதான் நெருக்கமாக இருந்தாலும் கூட ஜெயகாந்தன் எழுத்து வந்து பக்குவப்பட்ட ஆட்களுக்கு, உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அது மிகவும் உயர்ந்த தன்மைகளை போதிக்கிற சமாச்சாரம். வெறும் விவாதங்களை வைத்து சமூகத்தில் எதை கூடாது என்று சொல்கிறார்களோ, ஏன் அது அப்படி இருக்கக்கூடாது என்று விவாதிக்கக்கூடிய தன்மைகளை உள்ளடக்கியது. ஆனால் கற்பனை, ஒரு சரித்திரம், ஒரு கதை, ஒரு காதல், ஒரு சாதாரண மனிதனுடைய உணர்வு, இத்தனையையும் அடக்கி கல்கி அவர்கள் எழுதிய அந்த பொன்னியின் செல்வன் தான். பொன்னியின் செல்வன் மட்டுமல்ல, மற்ற அந்த இல்லை சிறுகதைகள் கூட 786 அது அந்த மாதிரி ஒரு சின்ன கதை, அது கூட வந்து இருக்கும். பால்கி, நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு வர்ற மாதிரி, கிளர்க்கு வர்ற மாதிரி நான் வர்றேன். வந்த உடனே ரீல் போடுறீங்க, படத்தை பார்க்குறேன். படத்தை பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே உட்காந்து மேனுஸ்கிரிப்ட் எடுத்து நான் எழுத ஆரம்பிக்கிறேன். நான் எழுதுகின்ற அந்த நிமிடத்தில், அந்த நொடியில் நீங்கள் எடுத்த படத்திற்கு, நீங்கள் எடுத்த அதில் நடித்திருக்கக்கூடிய பாத்திரங்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப அந்த உணர்வை தூண்டுகிற மாதிரி, தொடுகிற மாதிரி, அந்த நிமிடத்தில் அந்த பேனாவில், அந்த பேப்பரில் இந்த நோட்ஸு, நான் எழுதுகிற நோட்ஸு எப்படி அங்கே போய் மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டேன். சார் என்ன சார் இது, என்ன எனக்கே புரியாத வாழ்க்கை, எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். எனக்கே தெரியாது வாழ்க்கை. The moment I put my pen on the paper, it comes automatically. Whenever I finish write, அந்த ரைட்டிங் எப்போ முடியுதோ அப்போ ரீலில் அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சிருக்கும். இப்போ ரீலில் அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சிருக்கும். இது ஒரு ரீல் போட்ட அண்ணா, நான் வேலை செஞ்ச ஹீரோக்கள்லேயே அதிகமான ஹீரோவுக்கு நான் இசையமைச்சது உங்களுக்கு தான். ஆமையா, ஒரு ஹீரோவுக்கு அதிகமாக நான் வேலை செஞ்சுருக்கேன்னா அது சிவகுமார் அண்ணனுக்கு தான். முதல் படத்துலேருந்து எத்தனை படம்,
அதான் கண்ணன் ஒரு கை குழந்தை என்ன மறக்க முடியுமா? சின்ன கண்ணன் அழைக்கிறேன், நான் விட்டுருவார் அவர். என் கண்மணி. வெற்றிமாறனுடைய விடுதலை பார்ட் 2க்கு இசையமைப்பதற்காக அவர் படம் எனக்கு காட்டுவதற்காக இன்று ஸ்டுடியோவுக்கு வந்தார். அவருடன் உட்கார்ந்து படம் பார்ப்பதற்காக போய் உட்கார்ந்துருக்கிறேன். உட்கார்ந்துருக்கும்போது மணியன் செல்வனுடைய மகன் வந்திருக்கிறார் அப்படின்னாங்க. ஐயோ இன்னைக்காவது இன்னும் மறந்தே போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெற்றிமாறன் அனுப்பிச்சிட்டு நான் இங்கே வந்து நல்ல வேளை மறந்து நான் கொடுத்த வாக்கை இல்லை நான் தவறுனவன் ஆகிடுவேன் இல்லையா? இல்லை, அதுக்காகத்தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றும்பாரு பகவான் ரமணருடைய அருளினால் நான் இங்கே வந்ததும் மணியன் செல்வன் அவர்களை வாழ்த்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மணியன் செல்வன் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட ஆயுள், நிறை செல்வம், ஓங்கு புகழ், மெஞ்ஞானம் பெற்று நீடோழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை மணியன் செல்வனுக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்.